தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நீ செய்யும் நன்மைக்கு ஈடாக மகிமையையும் கனத்தையும் சமாதானத்தையும் ஏற்ற காலத்தில் தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ரோமர் 2:10. எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நான் எவ்வளவு நல்லது செய்தாலும் எனக்கு தீமைத்தான் நடக்கிறது என்று சலித்து கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதீர்கள். நீங்கள் விதைக்கும் ஒவ்வொரு நன்மையும் தேவனுடைய புத்தகத்தில் கணக்கிடப்படுகிறது. வேதத்தில் மொர்தெக்காய் என்ற மனுஷனை பார்க்கும்போது அவன் ராஜாவை காப்பாற்ற நன்மை செய்தான். ஆனால் அவனுக்கு உடனே பாராட்டு கிடைக்கவில்லை. சில காலத்திற்கு பிறகு ஏற்ற வேளையில் தேவன் அதே ராஜாவை கொண்டே அவருக்கு கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அதுபோல உலகம் உங்களையும் நீங்கள் செய்த நன்மையும் மறந்து போனாலும் கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். நீங்கள் எதிர்பார்த்து இராத நேரத்தில் தேவன் உங்களுக்கு யாரும் பறிக்க முடியாத மகிமையையும் கனத்தையும் கொடுப்பார். இயேசு கற்றுக் கொடுத்தது போல உங்களுக்கு தீமை செய்பவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். அந்த நன்மை உங்களை தேடி ஆசீர்வாதமாக திரும்ப வரும். அப்போது உங்கள் போராட்டங்களுக்கு நடுவே சமாதானம் நதி போல பாயும். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களை மற்றவர்கள் முன்பு தலை நிமிர செய்து உயர்ந்த வெகுமதி ஏற்ற காலத்தில் தருவார். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாத இருக்க கிருபையை தாரும். நீர் வாக்களித்தபடியே மகிமையும் கனத்தையும் சமாதானத்தையும் என் வாழ்வில் தந்து என்னை ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.